கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதில் முதல் பகுதி மட்டும் நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும். இன்னைக்கு பெருமையில பலவிதமான பெருமைகள் இருக்கு. மனுஷனுக்கு பலவிதமான பெருமைகள் இருக்கு. கல்வி பெருமை, அழகு பெருமை, பணப்பெருமை, ஆள் பெருமை, அந்தஸ்து பெருமை, வசதி வாய்ப்புகளுடைய பெருமை, இன்னும் கார் பங்களா வீடு வந்துட்டு அது ஒரு பெருமை. பயங்கரமான பெருமைகள்லாம் இருக்கு. இங்க அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும், இது ஆன்மீக பெருமை. குறிப்பிட்ட ஒரு சபை பிரிவினர் பெருமை, தாழ்மை என்ற வார்த்தைகளை மிக அதிகமாக உபயோகிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களைப் போல எது பெருமை என்று சுட்டிக்காட்ட அநேகர் இல்லை. அவர்களைப் போல எதற்கெடுத்தாலும் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று கூறுவதை வேற எங்கும் கேட்க முடியாது என்று கூறலாம். ஆனால் இவர்களுக்கு தான் உண்மையில் எது பெருமை எது தாழ்மை என்று தெரியாது. ஏனென்றால் எத்தனை ஆண்டுகள் கடந்த போதிலும் அந்த பெருமையான மனநிலை என்பது அவர்களின் மாறாத ஒரு அடையாளமாகவே இருக்கிறது. இவர்கள் பணம், பொருள், அறிவு, தோற்றம், பதவி ஆகியவற்றின் அடிப்படையில் தங்களை உயர்த்தி காட்டி பெருமை அடைவதில் இல்லை. இவர்கள் தோற்றத்திலும் உடை நடையிலும் தாழ்மையை காட்ட தவறுவதில்லை. ஆனால் அவர்களிடம் இருப்பது ஆவிக்குரிய பெருமை. இவர்கள் நம்புகிற பரலோகத்தின் இவர்களின் சபையை பிரிவை தவிர வேற யாருக்கும் பங்கு கிடைக்க வாய்ப்பில்லை. இவர்கள் நம்புகின்ற பரலோகத்தில் இவர்களால் போதிக்கப்பட்ட உபதேசங்களை கேட்டு நடக்காத யாருக்கும் இடம் இருக்காது. தங்களின் ஸ்தாபனம் உருவாக்கின உபதேச கோட்பாட்டை பின்பற்றாத எவராவது பரிசுத்தவானாக இருக்க முடியும் என்று அவர்கள் ஒருபோதும் நம்பியதும் இல்லை. இவர்கள் இயேசுவை போல ஒருவர் பிரசங்கித்தாலும் தங்களின் ஸ்தாபனத்தை சேராதவர்கள் என்றால் அவரை அந்திகிறிஸ்து என்றே சொல்வார்கள். ஒருவரின் தலையை சுற்றி உண்மையிலேயே ஒளிவட்டம் தெரிந்தாலும் இவர்கள் தங்களின் உபதேசம் அல்லாதவர் என்றால் அவரை ஒளியின் தூதனுடைய வேஷம் என்றே சொல்வார்கள். இவர்களின் ஸ்தாபனத்தை சேர்ந்த சிலரே அங்கிருக்கும் சில உபதேசங்களை தவறு என்று பகுத்தறிந்து பேசுவார்கள். ஆனால் அவர்கள் தங்களின் தவறான உபதேசங்களை சரிதான் என்று போதிப்பதில் அவர்கள் சளைப்பதில்லை. ஏனென்றால் அதுதான் பெருமை. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத ஆணவம், சத்தியத்தை விட தங்களின் சபை உபதேசத்தை உயர்த்தி பிடிக்கும் அகம்பாவம். ஆனால் இவர்கள் இந்த அகம்பாவம், ஆணவம், பெருமை யாவற்றிற்கும் ஆவிக்குரிய பக்தி வைராக்கியம் என்று பெயர் சூட்டி அதிலேயே இருப்பார்கள். ஆனால் பெருமையில் எல்லாம் மோசமான பெருமை உபதேச ரீதியான பெருமையே. அன்பார்ந்தவர்களே, எல்லா மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு பெருமை இருக்குது. இப்ப நான் சொன்ன மாதிரி சபையின் பெருமை, ஒவ்வொருத்தரும் அவர்கள் சபையே பெருமையாக எண்ணுவார்கள். வேதம் நமக்கு அப்படி சொல்லல. பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாம் வெளியரங்கமாகும் என்று சொல்ல முடியாது. அது தேவ சமூகத்தில் காத்திருப்பவர்களுக்கு மாத்திரம் இந்த உபதேசங்கள் வெளிப்படும். தேவனை வெளிப்படுத்துவார். அதை அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி தேவன் பேசுவார். யார் யாருக்கு என்னென்ன வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். யார் யாரை எப்படி வழியில் நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி நமக்கு வார்த்தைகளை தந்து தேற்றி ஆற்றுகிற தேவன், சுத்திகரிக்கிற தேவன், பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நீதியின் பாதையில் நடத்துகிறவர், அவர் வழிகளில் உத்தமமாய் இருக்கும்படியாக ஆலோசனை சொல்லுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் கொண்டு பேசுகிற தேவன். அப்போ நாம சபையை பெருமையாக கொண்டு நிறுத்துவதை நம்ம தவிர்க்கணும். தேவனை முன்ன நிறுத்தி போறதுதான் நமக்கு ஆசீர்வாதம். எங்க ஸ்தாபனம் எப்படி, எங்க சபை எப்படி, நாங்க பேசுறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி பூமியில யாருமே சொல்வது தவறான காரியம். அதனால பிரியமானவர்களே, பவுல் எழுதும்போது அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும்
அப்படின்னா வேதத்தை நன்றாக கற்றறியாதவன், பகுத்தறியாதவன், வேதத்தின் மகத்துவங்களை அறியாதவன், வேதத்தினுடைய பின்னணிகளை அறியாதவன், முன்னோக்குள்ள காரியங்களை அறியாதவன், அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் அப்படிங்கிறார். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட சபையினுடைய விசுவாசிகள்கிட்ட, ஐயா என்ன நேற்று என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஏதோ பேசினாரு பிரதர் மறந்துட்டேன் அப்படிமாங்க. ஏதோ பேசினாரு மறந்துட்டேன். அப்ப இதுல என்ன பெருமைப்படுறதுக்கு இருக்கு? அந்த வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நான் நடந்திருக்கிறேனா என்று சொல்லி என்னை நானே தற்பரிசோதனை செய்யாதபடி என் சபையை குறித்தும் என் பாஸ்டரை குறித்தும் என் ஸ்தாபனத்தை குறித்தும் நான் பெருமையாக பேசுவதில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் தங்களை உயர்த்தி காட்டுவது ஒரு பெருமை, தங்களின் தாழ்மையை உயர்த்தி பேசுவது இன்னொரு பெருமை. தங்களை உயர்த்தி காட்டுவது ஒரு பெருமை, தங்களின் தாழ்மையை உயர்த்தி பேசுவது இன்னொரு பெருமை. இந்த பெருமைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. பெருமைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அதனால நாம ஆவிக்குரிய விதத்துல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் வளர வேண்டியது இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குது. அதுல என்ன பெருமைப்படுறதுக்கு இருக்கு? நான் எந்த அளவு தாழ்த்தி இருக்கிறேன், எந்த அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், அதை பார்க்கணும். அப்ப இன்னும் எந்த அளவுக்கு உயர்வு இருக்குது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதனால பிரியமானவர்களே, அது எந்த திருச்சபையா இருந்தாலும் சரி, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ திருச்சபையா இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்து திருச்சபையா இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் அநேக இண்டிபெண்டன்ட் திருச்சபைகள்லாம் இருக்குது. அதனால நமக்கு திருச்சபையினுடைய பெருமை நமக்கு வேண்டாம். தேவன் எனக்கு தருகிற உபதேசம், அவர் தருகிறார், தருவார், இன்னும் தருவார். அவர் தந்தார், தருகிறார், இன்னும் தருவார். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போவோம், பெருமையை அகற்றுவோம், தாழ்மையை கற்றுக்கொள்வோம். தேவன் வரும்போது நமக்கு ஒரு தெளிவான சத்தியத்தை கற்றுக்கொண்டும் நிச்சயத்தோடு ஆயத்தமாக இருப்போம். கர்த்தருடைய வருகையில் இந்த பூமியில் நாம் சந்திப்பது போல நாம் கர்த்தருடைய வருகையில் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருப்போம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை கற்றுக்கொள்ளணும். இது பெரிய கடல். இது உள்ள மூழ்கி முத்தெடுக்கணும்னா ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறையில், 3 தலைமுறையில், 4 தலைமுறையில் 2025 வருஷம் ஆயிற்று. அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால பெருமையை அகற்றுவோம், தாழ்மை கற்றுக்கொள்வோம். எந்த ஸ்தாபனத்தையோ உபதேசத்தையோ சபையோ பெருமையாக பேசாதபடி ஒவ்வொரு நாளும் நாமே தாழ்த்தி கர்த்தர் நமக்கு என்ன தருகிறதா கற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.